السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. توبوا إلى الله توبة نصوحا. صدق الله العظيم العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், அக்தாபுகள், நல்லோர்கள், குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் உதவியும் நிறைவாக என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனிதமான இந்த மாதத்தின் ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை எல்லோரையும் இணைத்திருக்கிறான். ஹயாத்து உள்ளவரை அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு அவன் பொருத்தமடைந்த நிலையில் அவனை சந்திக்கின்ற உயர்ந்த நசீபை வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர், ஆசிரியர் பெருமக்கள், மனைவி, பிள்ளைகள், பேரன் பேத்திகளுக்கு தந்தல் புரிவானாக. சங்கையான பெருமக்களே, அல்லாஹுடைய பேருதவி, அல்லாஹ் நம் மீது மீண்டும் மீண்டும் அருள் செய்து கொண்டே இருக்கிறான் என்பதனுடைய அடையாளம்தான் இது மாதிரி ரமலான் போன்ற நற்காரியங்களில் நம்மை இணைத்து கொள்வதற்கு அல்லாஹ் வழங்குகிற வாய்ப்புகள். பெருமக்கள், அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அடியாறுகளுக்கு வாய்ப்புகள் என்பது எந்த நேரத்திலும் அடைக்கப்படுவது இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்திலே நினைவுபடுத்துவான், அடியான் அவன் தேர்ந்தெடுத்து கொள்கிற ஒரு விஷயம், அல்லாஹ் அவன் வெறுத்து ஒதுக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட ஒன்றின் மீது அவன் தொடர்ந்து உழைப்பு செய்கிறான் என்றால் அந்த வாயிலை அல்லாஹ் திறந்து விடுகிறான். இல்லாத பட்சத்தில் அல்லாஹுவின் அருள் என்பது அவனை நம்பிய மக்களின் மீது நிறைவாக இருக்கிறது. ஆனால் அடியான் அல்லாஹுவை மறந்து அவன் உலக மோகங்களில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்தும். சங்கைக்குரிய பெருமக்களே, இது போன்ற ரமலானுடைய மாதங்கள் நம்மை மென்மேலும் நெருங்கூட்டக்கூடியது. பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய மிக சுருக்கங்களில் ஒன்று, நபி அவர்கள் மனிதர்களின் பண்புகளை மாற்றினார்கள். அந்த பண்பு மனிதர்களை மிகச்சிறந்த முறையில் இம்மையிலும் நாளை மறு உலகத்திலும் வாழ வைக்கும். பெருமானார் அப்படித்தான் இந்த சமுதாயத்தை கட்டமைத்தார்கள். எனவேதான் இப்படியான ஒரு வார்த்தையை பெருமானார் அடிக்கடி சொல்லுவார்கள், யாரும் ஆட்சி செய்வதற்கு பிரியப்படாத ஒரு சமூகம், அந்த சமூகத்தை பெருமானார் அல்லாஹ் பிரியப்படுகிற ஒரு கூட்டமாக மாற்றினார்கள். யாருமே இணைந்து வாழாத ஒரு கூட்டம், அந்த மக்களை இப்படியாக இணைத்தார்கள். தன்னை எல்லா நிலையிலையும் விட்டு கொடுக்கிற ஒரு சமுதாயமாக மாற்றினார்கள். புகாரியின் ஒரு ஹதீஸு மிஷ்காத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வருவார்கள். ஒரு வழிபோக்கர் மதீனாவை கடந்து செல்லுவார். பார்த்தால் ஒரு சிறிய கூட்டம் ஒரு நபரை சுற்றி நின்று கொண்டிருக்கும். அந்த நபர் பேசுகிற அந்த வார்த்தைகளை அங்கு நிற்கின்ற எல்லா மக்களும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்போ அவர் முஹம்மதை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் கேள்விப்படாத ஒரு நபர், அவருக்கு மிகுந்த வியப்பு ஏற்பட்டு விட்டது. ஒருத்தர் சொல்கிறத இவ்வளோ பேர் கேட்குறாங்களாம், நம்முடைய வாழ்க்கையில் பார்க்காத, கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்ட்டு பக்கத்தில் வரார். அந்த கூட்டத்திற்கு அருகில் வருகிறார். ஒரு நீளமான ஹதீஸ் வந்து அந்த மனிதர், அவர் அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நேராக கை காண்பித்து, நீங்கள் யார்? மன்ஹாதா, யார் நீங்கள் சொல்லுவதை, ஒரு தனிநபர் சொல்லுவதை ஒரு பெரிய கூட்டம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழலை அரபு தேசத்தில் நான் பார்த்ததே இல்லையே. இப்படி ஒரு கட்டுப்பாடு எதை கொண்டு வந்தது? ஒரு வியப்போடு கேட்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாதாரண மனிதரிடத்திலே, நான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார். அவருக்கு ஒரு பிரயாணி, ஒரு பாலைவனத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் காரசாரமாக பேசுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு அழகான வார்த்தைகளை சொல்கிறார். அந்த வார்த்தை பின்னால் அவரை எப்படி மாற்றியது என்பதை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் காலத்தில் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள்.
சொல்கிறாங்க, 3 நிலையில் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹுவை நீ அழைத்தால் உனக்கு உதவி வரும். பெருமானார் அந்த மக்களிடத்தில் நல்ல பண்புகளை ஏற்படுத்தினார். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நல்ல செய்திகளை உள்ளத்தில் பதிய வைத்தார்கள். அந்த மக்களை அப்படியே மாற்றியது பெருமக்களை. 3 செய்திகளில் ஒன்று, உன்னுடைய வாகனம் பாலைவனத்தில் காணா போயிடுச்சுன்னு சொன்னால் அல்லாஹுவை அழை, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். ஃபுலாத் என்கின்ற ஒரு விவசாய, மழையே பெய்யாத கடுமையான அந்த பஞ்ச பூமியை நீ அடைந்து விட்டால் அல்லாஹுவை அழை, அல்லாஹுவை அழைத்தால் உனக்கு அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்வான். அப்போ அந்த மனிதருடைய சூழ்நிலையை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்கிறது, அவருடைய உள்ளத்தில் அப்படியே பதிந்து விட்டது. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்னைக்கு உபதேசம் கேட்கின்ற நிலை, என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் சீர்வர வேண்டும். அவர் வராரு, பெருமானாரிடத்தில் ஒரு 10 வார்த்தைகளை பேசுகிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். முதல்ல என்ன கேட்கிறாருன்னு சொன்னால், நபி அவர்கள் எனக்கு ஏதேனும் ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். இந்த உபதேசம் என்பது வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு அமர்ந்து உபதேசம் செய்வது இல்லை. அந்த பிள்ளைகள் அப்படியே வளர்ந்து 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 நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்பது. இது நபியுடைய காலத்தில் பல்வேறு நிகழ்வுகளிலே இதை நாம் உற்று நோக்க முடியும். இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த பண்பை பக்குவப்படுத்தக்கூடியதற்கு மிக முக்கியமானது உபதேசம். மூத்த மக்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள் அது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மாற்றம் என்ன? வாழ்க்கையில் அல்லாஹுவை அடைவது தான் மாற்றம். சூழ்நிலைகள் வரும் போகும், இன்று ஒன்று இருக்கும், நாளை ஒன்று வரும். ஆனால் இது எல்லா நிலைகளிலேயும் நான் அல்லாஹுவின் சிந்தனை விட்டும் என்னுடைய சிந்தனை மாறிவிடக்கூடாது. பாருங்கள், நம்முடைய ஷரியத் மிக விசாலமானது. இங்கு சம்பாதிப்பதை பற்றி பேசவே கிடையாது. நீ ஹலாலான முறையில் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள், உன்னுடைய கடமையை ஜகாத்தை நீ கொடுத்து விடு, அவ்வளோதான் சொல்லியிருக்கு இஸ்லாம். ஆனால் அல்லாஹுவை அடைகின்ற விஷயத்தில் குர்ஆன் பக்கத்திற்கு பக்கம் சொல்கிறது. ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹுவை அடைகின்ற விஷயத்தில் நீங்கள் விரண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். அதற்குத்தான் இந்த வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வாழ்க்கையினுடைய பக்குவமான நேரங்கள், மிக உயர்ந்த காலங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த ரமலான் என்கின்ற அற்புதமான காலம். இந்த காலத்தை நமக்கு பெருமக்கள் நமக்கு அழகாக பிரித்து கொடுத்தார்கள். பெருமக்கள், அல்லாஹ் ரஹ்மத் இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியவே முடியாது. ஒரு ஹதீஸிலே முஸ்லிமுடைய ஷரீஃபில் வருகிறது, ஒருவர் சொர்க்கத்திற்குள் நுழைய போகுவார், சொர்க்கத்திற்குள்ளே போகணும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துவிடும். அவர் உஹது மலை அளவு நன்மைகளை வச்சிருப்பார். ஆனாலும் அவருடைய சொர்க்கத்திற்குள் நுழையுதல் என்பது அல்லாஹுடைய ரஹ்மத்து வேண்டும் என்பதை பெருமானார் ஒரு நீண்டமான ஹதீஸிலே சொல்லியிருப்பார். இப்போ சொர்க்கம் போகின்ற வரை நமக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்து வேண்டும். நமக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் இந்த பூமியில் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. இரண்டாவது, அல்லாஹுடைய மக்ஃபிரத் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும். அல்லாஹுடைய மன்னிப்பு இல்லாமல் நாம் எதையுமே இந்த உலகத்தில் சாதித்து விட முடியாது. அல்லாஹ் இப்படியான வாழ்க்கையை நம்மை வாழ சொல்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னல்லன், உங்களின் எண்ணங்கள், யோசிக்கிறோமா இல்லையா, சிந்தனைகள் சில நேரத்தில் இஸ்முன், அது பாவமாக மாறிவிடும். மக்களே, உங்களின் எண்ணங்கள் கூட, உங்களின் சிந்தனைகளை கூட நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனுடைய கடுமையான வசனங்களில் 3 வசனங்கள் அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான். அதில் 3வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறான், நீங்கள் சிந்திப்பதை கூட ரொம்ப ஜாக்கிரதையாக சிந்தியுங்க. நீங்கள் மாட்டுக்கு தாறுமாறாக சிந்திச்சிடாதீங்க. சில நேரங்களில் உங்களின் எண்ணம் வன்னு, நீங்கள் எதையுமே செய்யலை, எதையும் பேசவில்லை,
அது பாவமாக மாறிவிடும். அந்த வாழ்க்கை வேணாம் உங்களுக்கு, நீங்கள் ரொம்ப தூய்மையாக வாழுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த பூமியிலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்போ அந்த சஹாபி பின்னாடி அறிவிக்க முன்போது உபதேசம் கேட்டாங்களா இல்லையா? அந்த உபதேசத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 உபதேசங்களை செய்கிறார்கள். அதில் ஒன்று, எல்லாரையும் பார்த்தா சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் கோபப்படாதீங்க அப்படின்னு ஒரே ஒரு உபதேசத்தை சொல்கிறார். அதற்கு பின்னாடி அந்த சஹாபி சொல்கிறார்கள், பெருமானாரின் அந்த நேரத்தின் உபதேசத்தை நான் கேட்டதற்கு பின்னால் என்னுடைய ஆடு மாடு ஒட்டகத்தின் மீது கூட நான் கோபப்படுவதை விட்டுவிட்டேன் என்று அந்த சஹாபி பின்னாடி உமர் ரலியல்லாஹு காலத்தில் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நான் சொல்ல வருவது, மக்களிடத்தில் இன்னைக்கு பண்புகள் மாற்றப்பட வேண்டும். பண்புகளை எப்படி மாற்ற முடியும்? உபதேசத்தை கொண்டுதான் மாற்ற முடியும். அதிலும் குறிப்பாக வளருகிற சமுதாயத்தின் மீது மிகுந்த கவனம் வேண்டும். பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அறிந்த உங்களின் அனுபவங்களை, உங்களின் குர்ஆனுடைய இல்முடைய ஹதீஸுடைய இல்முடைய சஹாபாக்களின் வரலாறுகளை உபதேசங்களாக பேசுங்கள். அதுதான் இந்த வாழ்க்கையை பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பெருமக்களை, அதே நேரத்தில் அல்லாஹ்வின் ரஹமத்தையும் மக்ஃபிரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பண்புகளில் ஒன்று அல்லாஹ் சொல்கிறான், அலல் பிர்ரி வத்தக்வா, அந்த நற்காரியங்கள் மீதும் இறையச்சத்தினுடைய விஷயத்திலேயும் நீங்கள் எப்படி இருங்க, தாவனும் ஒத்துழைப்பாக இருங்கள். இன்றைக்கி பெரியவங்க எல்லாம் தராவிக்கு வந்துடுறாங்க, ஆனால் சின்ன பிள்ளை தானாங்க அப்படின்னு நீங்கள் விட்டு விடாதீர்கள். குர்ஆன் சொல்கிறது, நற்காரியங்களிலும் இறையச்சத்தினுடைய விஷயத்திலேயும் நீங்கள் உதவியாளராக இருங்கள். குறைந்தது நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் பெண்கள் விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஆண்கள் நிறைவாக பள்ளிக்கு வந்து விடுகின்றோம், இங்கே துவாக்கள் நடைபெறுகிறது, ஜமாத்துகள் நடைபெறுகிறது, இன்னும் பிற ஆமால்கள் நடைபெறுகிறது. ஆனால் நம்முடைய வீடுகள் ரஹமத்தை விட்டும் தூரமான வீடாக ஆகிவிடுகிறது. பெருமக்கள், அதில் கவனம் செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒத்துழைப்பினுடைய விஷயத்திலே நிறைய பாடங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். குர்ஆனுடைய இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரிலே, விளக்கத்திலே பெருமக்கள் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், அதில் 2 பாக்கியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஒத்துழைப்பாக இருந்துன்னு சொன்னால் பாக்கியங்கள் என்ன? ஒன்று, அல்லாஹ் ரஹ்மத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். 2வது, அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். எந்த விஷயத்தில் ஒத்துழைப்பாக இருக்கணும்? பிர் அத்தக்வா, நற்காரியங்களுடைய விஷயத்தில் ஒத்துழைப்பையும் நீங்கள் உதவியும் செய்யுங்கள். இறையச்சத்தினுடைய விஷயத்தில் நீங்கள் ஒத்துழைப்பு செய்யுங்கள், அதே மாதிரி உதவி செய்யுங்கள். இப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களின் வாழ்க்கை முழுக்க அல்லாஹுடைய ரஹமத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி நேரத்தில் இப்படி சுற்றி பார்க்குறாங்க. இப்போ அந்த அம்மையார் புரிந்து கொண்டார்கள். யார்? மனைவி ஆயிஷா. தன்னுடைய அவங்க மேலேருந்து மிஸ்வாக்கை எடுத்துகிட்டு வந்து மெண்டு கழுவி பிறகு பெருமானுடைய வாயில் வைக்கிறான். இதை தானே கேட்டேன் யா ரசூலல்லாஹ்? ஆம், இதைத்தான் கேட்டேன். மனித வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி நம்ம எல்லாம் வச்சுருக்கான்னு சொன்னால், இந்த பூமியில் யாரும் தனியாக இந்த வாழ்ந்து முடிச்சிடவே முடியாது. தனியாக ஒருத்தவர் நிச்சயமாக வாழ்ந்து முடிக்க முடியவே முடியாது. எல்லோரும் இணைந்து வாழுகிற வாழ்க்கையை தான் அல்லாஹ்தாலா வச்சிருக்கிறார். பெருமக்களே, ரமலான் போன்ற நல்ல காரிய நாட்களில் கூட இன்றைக்கி நம்ம சமுதாயம் பிரிந்து பிரிந்து கிடைக்கிறது. அல்லாஹுடைய மக்ஃபிரத்தும் கிடைக்காது, அல்லாஹுடைய ரஹமத்தும் கிடைக்காது. உங்களின் இணைந்த வாழ்க்கை இணைப்பு தான் வாழ்க்கையினுடைய சேர்ந்து வாழக்கூடிய அந்த நிலையில்தான் ஒருத்தருக்கு ஒருவர் சக்கராத்துடைய மையத்துடைய நேரங்களில், கபரில் அடக்கப்படுகிற நேரங்களில் நீங்கள் நிச்சயமாக ஒத்துழையுங்கள். எனவே தான் கீராத்துடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கீராத் என்பது என்ன? நாளை மறு உலகத்தில் உஹது மலை ஜொலிக்குமே, அந்த ஜொலிக்கின்ற உஹது மலையின் நன்மையை, கீராத் என்கின்ற நன்மையை நீங்கள் ஜனாசாவிற்கு ஒத்துழைப்பு செய்து கொண்டு போய் அடக்கினீங்கன்னா அந்த ரஹமத்தையும் அல்லாஹ் மக்ஃபிரத்தையும் உஹது மலை உண்டான நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
பெருமக்கள் இன்றைக்கி நிறைய நம்முடைய வாழ்க்கையிலே ஒத்துழைப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையும் எனக்கு கிடைக்க வேண்டிய மக்ஃபிரத்தையும் நான் பெறுவதிலே பெரிய தடை ஏற்படுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா எல்லாருக்கும் தொழுகு வைக்குவாங்க. சில நேரங்களில் முனாஃபிக்குடைய ஜனாசாவிற்கு போயிட்டாங்க, தொழு வைக்க போயிட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு பிடிச்சி இழுத்துட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இவருக்கா நீங்கள் தொழு வைக்க போகிறீங்க அப்படின்னு. ஒரு நேரத்தில் ஒரு ஜனாசா வருகிறது. வருகின்ற பொழுது பெருமானார் அவருக்கு செய்தி வருது, யா ரசூலல்லாஹ் இவருக்கு கடன் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு என்ன செஞ்சுட்டாங்க, பின்னாடி வந்துட்டாங்க. இவருக்கு நான் தொழ வைக்கவில்லை, தொழ வைக்கல. இப்போ அந்த நேரத்தில் வந்து சொல்கிறாங்க, அபு கத்தாதா சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எவ்வளோ கடன்? 2 தீனார். 2 தீனாருடைய கடனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்துடுறாங்க. இப்போ அந்த அபு கத்தாதா வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இவர் நல்ல மனிதர், தயவு செஞ்சு நீங்கள் தொழுக வையுங்கள், இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறாங்க. பெருமானார் அந்த ஜனாசாவை வைத்து கொண்டு பாடம் நடத்துகிறார் இந்த உம்மத்திற்கு. ஒரு மையத் மௌத்தானதற்கு பின்னதாகவும் பிற மக்களின் ஒத்துழைப்பு தேவை. அவர் கடனாக போய் அல்லாஹ்வை விரோதமாக சந்திப்பதை விட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்குதுன்னு சொன்னால் அவரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழையுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு பிறகு தொழு வச்சாங்க. அவர் கடன் 2 தீனார், அதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறது என்பதை அங்கே பாடம் நடத்துகிறாங்க. நான் சொல்ல வருவது, மௌத்தானதற்கு பின்னதாகவும் அல்லாஹ் இந்த வாழ்க்கையிலே ஒத்துழைப்பு என்பதை, இணைதல், நல்ல விஷயங்களிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ வேண்டும் என்பதை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், நஹ்னுல் அன்சாரியூன் ஹவாரியூன் என்று சொல்வான். அந்த மக்கள் ஹஜ்ரத் ஈசா அவர்களுக்கு அவ்வளவு உதவியாளர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ்வே எனக்கு முழு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அடியாரை எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார். பெருமக்களே, இன்னைக்கு தகப்பனுடைய வாழ்க்கை வேறாக இருக்கிறது, பெற்ற மகனுடைய வாழ்க்கை வேறாக இருக்கிறது. தகப்பன் மகனுக்கு இடையில் கூட அந்த இணைப்பு என்பது இல்லாமல் இருப்பது பெரிய வேதனையாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் யாருமே அல்லாஹ்வை பற்றி ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது மிக முக்கியமான பாடம். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் கடைசி நேரத்தில் துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க? யா அல்லாஹ், இந்த மக்கள் யாருமே எனக்கு கேட்கல, அல்லாஹுவின் தூதர் அல்லாஹ்விடத்தில் இருந்து வஹி வருகிறது, ஒரு நபிக்கு வஹி வருகிறது, அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசுகிறாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வஹி சொல்கிறார்கள், போகிறாங்க வராங்க. ஆனால் அந்த மக்கள் யாரும் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி விரக்தி அடைந்து விட்டார்கள், விரக்தி அடைந்தார். மிக முக்கியமான விஷயம் முஃபஸ்ஸீர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் உதவியாளராக இல்லை என்றால் இன்னைக்கு சமுதாயத்தில் எத்தனையோ மக்கள் விரக்தியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் நீங்கள் தான் பொறுப்பு. அதை தெரிந்து யாரெல்லாம் அந்த அவருக்கு நீங்கள் உதவி செய்யவில்லையோ, ஒத்துழைப்பு செய்யவில்லையோ, அந்த அல்லாஹ் ரஹ்மத்தை நீங்கள் பெற முடியாது, மக்ஃபிரத்தை பெற முடியாது. சொல்ல வருவது புரியும் என்று நினைக்கிறேன். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவோடு பேசக்கூடியவர், வஹையை பெறக்கூடிய நபி, விரக்தி அடைந்து விட்டார்கள். உலகத்தில் யாருமே ஒருத்தருக்கு ஒத்துழைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அவர் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால் அந்த பாவம் சமூகத்தை பிடிக்கும் என்று சொல்கிறார். ஒரு பாவம் சமூகத்தை வந்து பிடிக்கின்ற பொழுது நீங்கள் எங்கே அல்லாஹ் ரஹ்மத்தை பெற முடியும்? அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை ஒரு அடியான் எப்படி பெற முடியும்? மன்னிப்பை எப்படி பெற முடியும்? எனவே மிக அழுத்தமாக சொல்கிறார்கள், இந்த வாழ்க்கை என்பது ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாடுகிற வாழ்க்கை. இதில் ஒருவருக்கு ஒருவர் தாவும் என்கின்ற அந்த நிகழ்வோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நேரத்தில் செய்து வைத்து விட்ட அந்த உதவி என்பது உங்களுக்கு கியாமத்தில் காட்டப்படும். உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். துல்கர்னைனிடத்திலே சில மக்கள் வருகிறார்கள், அரசரே ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்குது, யாஜூஜ் மாஜூஜோட என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க.
அதற்கு அரசர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, எல்லாரும் நீங்கள் ஒத்துழைத்தால், வார்த்தை குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்தீர்கள் என்றால் நான் கட்டுகிற ரதும் என்கின்ற சுவரை கட்டலாம். எப்படி? அந்த செம்புகளை எல்லாம் உருக்கி அவர்கள் துளை போட முடியாத சுவரை கட்ட முடியும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அப்போது சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு அழைப்பு வருகிறது, எல்லாரும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால், அதே நேரத்தில் சமூக தேவை என்று ஒரு அறிவிப்பு வருகிறது, எல்லோரும் ஒத்துழைப்பு செய்யுங்கள் என்று வருகின்ற பொழுது பங்கெடுத்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த அரசரிடத்தில் மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன கோரிக்கை? இந்த யாஜூஜ் மாஜூஜோட பெரிய தொல்லையாக இருக்குதுங்க. அவங்க சொல்கிறாங்க, ரதும் என்கின்ற சுவற்றை நான் கட்டுகிறேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா நான் அதை கட்டுறேன். இப்போ அதே மாதிரி எல்லா மக்களும் ஒத்துழைத்தார்கள். அந்த சுவர் கட்டப்படுகிறது. கயாமத் வரை அந்த சுவரை அல்லாஹ் பாதுகாக்கிறார். அப்போ ஒரு சமூகம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதை அல்லாஹ் இந்த உலகத்திற்கும் பிரயோஜனமாக மாற்றுகிறான். பெரிய பிரயோஜனம். கியாமத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற பொழுது அந்த சுவரை உடைச்சு விடுவான். அது வரைக்கும் எந்த மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு செஞ்சாங்களோ, உதவி செய்தார்களோ, அந்த நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சொல்லிட்டு குர்ஆன் சொல்கிறது, அந்த மக்கள் அல்லாஹ் ரஹமத்தையும் அல்லாஹுடைய மக்ஃபிரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிறது. நமக்கு நம்முடைய ஆமால்களை கொண்டு நிச்சயமாக தேட வேண்டும். நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜகாத்து, துஆக்கள், இஸ்திக்ஃபார் இதெல்லாம் செய்யணும். ஆனால் நம்முடைய வாழ்வியலை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ் ரஹமத்தை பெற முடியும். எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை பெற்ற மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ முடியும். இந்த ஒரு செய்தியோ நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக 2 வார்த்தைகளை வெளியாக்குகிறான். ஒன்று, லைஸ மின்னா, இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று சொல்கிறான். யார் அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ ஹரஜ மினல் இஸ்லாம் என்று ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. யாரு? முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் விரோதமாக ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அவருக்கு நீங்கள் ஒருபோதும் உதவி செய்து விடாதீர்கள். தெளிவாக முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் சமுதாயத்திற்கும் எதிராக விரோதமாக குரோதமாக செயல்படுகிற ஒருவருக்கு தயவு கூர்ந்து நீங்கள் உதவி செய்து விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா, அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. இன்னும் ஃபிக்ஹுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், ஹரஜ மினல் இஸ்லாம், இஸ்லாத்தை விட்டும் அவர் வெளியாகிவிட்டார் என்று சொல்கிறார். சங்கிக்கும் மிகுந்த கண்ணியத்திற்கும் உரிய பெருமக்களே, இது மாதிரி நல்ல நாட்களில் அல்லாஹுடைய மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் பெறுவதற்கு நிறைவாக நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய நோன்புகளை அங்கீகரித்துக் கொள்வானாக. நிறைவான வாழ்க்கையை இந்த பூமியிலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹுவை மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹுவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சந்தோஷப்படுத்தியவர்களாக நாளை மறு உலகத்தில் சந்திக்கின்ற நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஹாதம் தொழுது.